காலைவனம் தேர்தல் வருது. அதனால் கொஞ்சம் அரசியல் சட்டங்கள் அதை பற்றிய ஒரு அறிவியல் அது சட்ட இயலை படித்து கொஞ்சம் விவாதிப்போம். அதாவது அரசியலின சட்டம் அப்படின்னா என்னன்னா, அரசியலின சட்டம் தான் இதர சட்டங்களுக்கு உருவாக்குவதற்கு வழிவகுக்கும் ஆதாரபூர்வமான சட்டம். அதுதான் இந்த இதர சட்டங்களை இயற்றுவதற்கான அடிப்படை உரிமைகளை வழங்குகிறது தான் அரசியல் சட்டம். அது அரசியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சட்டம் தான் அரசியல் நிர்ணய சட்டம். ஒரு நாட்டினுடைய ஆதாரபூர்வமான அடிப்படையான சட்டம் தான் அரசியல் நிர்ணய சட்டம். அது ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஆவணம். நம்ம இந்தியாவில் எல்லாமே அரசியல் நிர்ணய சட்டம் தான் ஃபண்டமெண்டல் அடிப்படை. ஆனால் அது அதில் ஏதாவது தவறுகள் நடந்தால் நீதிமன்றம் மூலமாக நிவாரணம் தேடலாம். ஆனால் சைனாவில் இருக்கிற அரசியல் நிர்ணய சட்டம் என்னன்னா, எதை எப்படி ஆட்சி செய்யணும்னு இருக்குது. அதில் தவறு நேர்ந்தால் நிர்வாகம்தான், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் தலைமையில் இருக்கிற நிர்வாகம் தான் நடவடிக்கை எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கஸ்டம்ஸ். இந்த கஸ்டம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, மிகவும் தொன்மையான பழமையான சட்டம் உருவாவதற்கான ஆதாரமாக இருப்பது தான் கஸ்டம். இந்த கஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போத்துக்கு புது சட்டங்கள் வந்ததுனால அந்த பழைய கஸ்டம்ஸினுடைய தன்மைகள் குறைஞ்சி கொண்டே வருகிறது. கஸ்டம்னா என்னென்னா, எல்லாரும் பொதுவாக மக்கள் ஒன்றாக இணைந்து ஒரு 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 நடவடிக்கைக்கு உட்பட்டு நடந்து கொள்வது தான் கஸ்டம்ஸ். அதுதான் ஹோலண்ட் என்ன சொல்கிறாரு, ஒரு மனிதனுடைய நடவடிக்கை ஒழுங்குபடுத்துவது கஸ்டம் அப்படி. சால்மெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கைகள், மக்களால் ஏற்றுப்பட்ட கொள்கைகள் அரசாங்கத்தால் உருவாக்கப்படாமல் மக்களுடைய பொது கருத்துக்கு உட்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுகிற எல்லா கொள்கைகளும் கஸ்டம்ஸ்ன்னு சொல்கிறார். அப்புறம் இவர் ஹெபர்ட் ஸ்பென்சர் அவர் என்ன சொல்கிறாரு, சட்டங்கள் உருவாக்குவதற்கு இல்லை மக்களை அடக்குவதற்கு இல்லை அவங்கள ஆள்வதற்கு ஒரு அதிகார அமைப்பு தோன்றுவதற்கு முன்னாடியே மக்கள் தங்களுக்குள்ளாகவே ஒரு ஒழுக்கங்களோடு வாழ்ந்து கொண்டு தான் கஸ்டம்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஒரு மனிதர்களிடமிருந்து இன்னொரு மனிதர்களுக்கு போகிறது, உயிருடன் இருப்பவர்களால் பின்பற்றப்பட்டது, இறந்தவர்கள் பின்பற்று அவர்கள் சொன்னதை கடைப்பிடிப்பதெல்லாம் கஸ்டம்ஸு. கீட்டன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதனுடைய நடவடிக்கை அதனுடைய பழக்க வழக்கங்களை ஒரு விதிமுறையாக அதை ஒழுங்குபடுத்துவது கஸ்டம்ஸு. என்ன இதை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது சட்டம் உருவாவதற்கு ஆதாரமான ஒரு அமைப்பாக அந்த கஸ்டம்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த கஸ்டம்ஸ் ஒரு சமுதாயத்தில் இருக்கிற ஒரு அங்கம் ஏற்றுக்கொள்ளலாம், அந்த சமுதாயத்தில் இருக்கிற சிறிய அங்கம் ஏற்றுக்கொள்வது கூட கஷ்டமாகும். இந்த ஆல்ஸ்பிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, சில விசேஷ விதிகள் இருந்தது, தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருவது காலங்காலமாக, தொன்மை காலமாக, அதுதான் கஸ்டம்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ இந்த கஸ்டம்ஸ் இரண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். எப்படின்னா, நம்பிக்கை, உறுதி எடுத்துக்கிறது, தொடர்ந்து உபயோகப்படுத்துவது. இது ரெண்டும் ஒரு கஸ்டம்ஸுக்கு அடிப்படை தேவைகள். அவன் தொடர்ந்து மக்களால் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் பின்பற்றி கொண்டு வருவது தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கஷ்டங்கள் சட்டமாக உருவாகுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதர்லா ஏஜென்சி, சட்டத்தை உருவாக்கும் இதர சட்டசபைகள், பாராளுமன்றம்லாம் இதை ஒரு அளவுக்கு கஸ்டம்ஸை பின்பற்றி வந்த கஷ்டங்களை சட்டமாக்க முயற்சி செய்கிறார்கள். இது என்னன்னா,
இந்த கஸ்டம்ஸ் வந்து சட்டமாக்கின உடனே அது என்ன பண்ணுறதுன்னா சைக்காலஜிக்கலாக பின்பற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு உட்பட ஆகுறாங்க. சில கஸ்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து பின்பற்றனால ஒன்றும் அதாவது மரண ஊர்வலங்கள்லாம் கருப்பு கோட்டு போட்டு போகிறது, சிலதெல்லாம் கட்டாயம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். என்னான்னு கேட்டால் இந்து மேரேஜ் ஆக்டில் வந்து சப்தபதி 7 அடி வச்சு நெருப்பு வளம் வந்தால் தான் திருமணம் செல்லுமான்னு அறிவிக்கிறாங்க. ஆனால் அதை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதுக்கு விதிவிலக்கு என்னன்னா, இங்கே வந்து சுயமரியாதை கல்யாணம், யாராவது கூப்பிட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். காலை வணக்கம். நன்றி.